Dear students, நம்ம நேற்று வீடியோ வரைக்கும் என்ன பார்த்தோம்? 7th ஸ்டாண்டர்ட் பார்த்தோம். 7th ஸ்டாண்டர்ட் இயற்கணிதம். இது அல்ஜிப்ரா. இப்போ அது முடிச்சிட்டோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? மனப்பாடம் பார்த்தோம், எடுத்துக்காட்டு அல்லது உதாரணம் பார்த்தோம், பயிற்சி பார்த்தோம். மனப்பாடத்துக்கு 10 மார்க்கு, எடுத்துக்காட்டுக்கு 5 மார்க்கு, பயிற்சிக்கு 5 மார்க், மொத்தம் 20 மார்க்கு. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 20 மார்க் அப்படியே வச்சுருப்பாங்க. இது 7th ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன் சொன்னேன். அல்ஜிப்ராக்கு ஃபவுண்டேஷன் இது 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா தரவாக வச்சுக்கிட்டா 8th ஸ்டாண்டர்டு அல்ஜிப்ரா இயற்கணிதம். 8th ஸ்டாண்டர்ட் இயற்கணிதம் தரவாக வச்சுக்கலாம். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் இயற்கணிதம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? எய்த் ஸ்டாண்டர்ட் இயற்கணிதம் பார்க்க போகிறோம். இந்த 8th ஸ்டாண்டர்ட் என்பது என்னென்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன்னா 8th ஸ்டாண்டர்டுன்னா இது வீடு, இது அஸ்திபாரம். ஃபவுண்டேஷனுக்கு என்ன தமிழில் அஸ்திபாரம். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு அஸ்திபாரம் போடணும், அதுக்கப்புறம் தான் வீடு வரும். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் அஸ்திபாரம் போட்டாச்சு. 8th ஸ்டாண்டர்ட் வீடு கட்ட போகிறோம். இது ரெண்டையும் முடித்த பிறகு, அதாவது இயற்கணிதத்துக்கு அஸ்திபாரம் போட்டாச்சு 7th ஸ்டாண்டர்டில். இயற்கணிதத்துக்கு 8th ஸ்டாண்டர்டில் வீடு கட்ட போகிறோம். அப்புறம் இனிமேல் 7th ஸ்டாண்டர்டில் நம்பர்ஸுக்கு, எண்களுக்கு அஸ்திபாரம் போடுவோம். 8th ஸ்டாண்டர்டில் வீடு கட்டுவோம். அளவைகள் 7th ஸ்டாண்டர்டில் அளவைகளுக்கு அஸ்திபாரம் போடுவோம். 8th ஸ்டாண்டர்டில் வீடு கட்டுவோம். இது 7வது வகுப்பு 8வது வகுப்பு வீடு கட்டின பிறகு மாடி வீடை பற்றி பேசுவோம். மாடி வீடு எது? மாடி வீடுனா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மாடி வீடு. இது போக இது வரைக்கும் தமிழ், இது தமிழில் போடுவோம். தமிழும் தெரியணும், ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சிஏ இன்டர் நீங்கள் பரீட்சை எழுதும்போது தமிழ் எழுத முடியாது, இங்கிலீஷில் தான் எழுதணும். அப்புறம் சிஏ ஃபைனல், இதுவும் இங்கிலீஷில் தான் எழுதணும். ஆனால் நான் சிஏ இன்டரும் சிஏ ஃபைனலும் தமிழையும் சொல்லித்தருவேன், அது இங்கிலீஷ்லையும் சொல்லித்தருவேன். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழில் படித்தவங்களுக்கு சிஏ இன்டர் இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் புரியாது. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்லேயும் இங்கிலீஷும் சொல்கிறதுனால சிஏ இன்டர் இங்கிலீஷில் சொன்னாலும் புரியும், தமிழில் சொன்னாலும் புரியும். சிஏ ஃபைனலும் இங்கிலீஷில் சொன்னாலும் தெரியும். சிஏன்னா என்ன? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ட்ரு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபைனல், இதுவும் சொல்லுவேன். ஆனால் முதல்ல இந்த அஸ்திபாரமும் வீடும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்கு மேலே மாடி வீடுகள் கட்ட முடியும். இது அப்பார்ட்மெண்ட், இது மாடி வீடு. சரியா? இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போகலாமா? 8th ஸ்டாண்டர்டில் 7th ஸ்டாண்டர்டில் என்ன சொன்னால் அதுதான். அதாவது மனப்பாடத்துக்கு 10 மார்க், எடுத்துக்காட்டுக்கு 5 மார்க், பயிற்சிக்கு 5 மார்க், 20 மார்க்கா? ப்ளஸ் 3 வருஷம்
கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 20 மார்க் சொல்ல. இது போக நீங்கள் இந்த 3 7th ஸ்டாண்டர்டில் பண்ணதுனால உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னா, 7th ஸ்டாண்டர்டில் இது 3 தரம் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 5 மார்க் கிடைக்கும். ஆக 25 மார்க்கு உங்கள் கையில். 7வது வகுப்பில் 20 மார்க் தான், ஏன்னா அது ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். இது வீடு கட்டுறீங்க. வீடு கட்டும்போது போனஸாக உங்களுக்கு என்ன கிடைக்குது? 5 எப்போ கிடைக்கும்? 7th ஸ்டாண்டர்டை தரோவா நான் சொல்லி தந்தது தரோவா வச்சிங்கன்னா கூட 5 மார்க் கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம முதல்ல 5 மார்க் இப்போ கையில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டு படிக்கிறவங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டை தரோவா வச்சுருந்தா 5 மார்க் கிடைச்சிடும். மீதி 20 மார்க்கு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் முதல் எடுத்தோன்னா மனப்பாடம். இப்போ மனப்பாடம் எப்படி பண்ணுறது, என்ன மனப்பாடம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்னென்னா அடுக்கு குறி விதி. அடுக்கு குறி விதி அப்படின்னு இருக்கு. என்ன அடுக்கு குறி விதி? இது லா ஆஃப் காம்பனன்ட்ஸ். லா ஆஃப் காம்பனன்ட். இங்கிலீஷ் உள்ளவங்க லா ஆஃப் காம்பனன்ட் வச்சுக்கோங்க. தமிழில் படிக்கிறவங்க அடுக்கு குறி விதி. அடுக்கு குறி விதினா என்னென்னா, இது என்ன சொல்லுவோம்? அடுக்கு எக்ஸ் என்ற மாறியின் அடுக்கு. இது மாறியின் அடுக்குன்னு சொல்லுவோமா? எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்னா அது மாறியின் அடுக்கு. இப்போ எக்ஸ் ஒரு மாறி, சரியா? அப்புறம் எம் அண்ட் என் என்பது என்னன்னா மிகை முழுக்கள். மிகை முழுக்கள்னா பயந்துடாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ் மாறினா எம் அண்ட் என் என்பது மிகை முழுக்கள். மிகை முழுக்கள்னா பாசிட்டிவ். இது எண்களில் படிப்போம். பாசிட்டிவ் இன்டிஜர். சரியா? இங்கிலீஷில் என்ன? பாசிட்டிவ் இன்டிகர்ஸ். இன்டிஜர்ஸ். எம் அண்ட் என் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருந்தால் அடுக்கு குறி விதி என்ன சொல்லுது? எக்ஸ் அடுக்கு எம். எக்ஸ் அடுக்கு எம். எக்ஸ் டு தி பவர் ஆஃப் எம். இங்கிலீஷில் சொல்லணும்னா எக்ஸ் டு தி பவர் ஆஃப் எம் இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் ஆஃப் என். எக்ஸின் அடுக்கு என். எக்ஸின் அடுக்கு என் என்னன்னா எக்ஸ் பவர் எம் பிளஸ் என். இதுதான் என்னது? அடுக்கு குறி விதி. அடுக்கு குறி விதி என்னன்னா எக்ஸின் அடுக்கு எம்னா அதை எக்ஸின் அடுக்கு என்னால் பெருக்கும்போது எக்ஸின் பவர் எம் பிளஸ் என்னு வரும். இது விதி. இது என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா எக்ஸின் பவர் எக்ஸின் அடுக்கு எம் டிவைடு பை எக்ஸின் அடுக்கு என் அப்படி இருந்தால் அது என்ன செய்யணும்? எக்ஸ் பவர் எம் மைனஸ் என். புரியுதா? இது பெருக்கல் விதி. அடுக்கு குறியின் பெருக்கல் விதி. இது வகுத்தல் விதி. அடுக்கு குறியின்
என்னது வகுத்தல் விதி. அதாவது எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என். அதாவது எக்ஸ் அடுக்கு எம் அதை எக்ஸ் அடுக்கு என்னோட பெருக்கும்போது எக்ஸ் அடுக்கு எம் ப்ளஸ் என்னன்னு வரும். அதே மாதிரி எக்ஸ் அடுக்கு எம் வகுத்தல் எக்ஸ் அடுக்கு என்னன்னா எக்ஸ் அடுக்கு எம் மைனஸ் என்னன்னு வரும். இந்த விதியை மனப்பாடம் பண்ணிக்கணும். நிறைய இடத்துல அப்ளிகபிள் ஆகும். எங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இதுக்கு உதாரணமும் நம்ம போட்டு பார்ப்போம். அது இது விதினாலும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 2 அடுக்கு 2 இன்ட்டு 3 அடுக்கு 2 அடுக்கு 3 எக்ஸ் பவர் எம்முக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் 2 போட்டிருக்கோம். எக்ஸ் பவர் என்னுக்கு பதிலாக 3 போட்டிருக்கோம். சீக்வல் டு இந்த விதி பிரகாரம் இது பிரகாரம் என்ன வருது 2 அடுக்கு 2 ப்ளஸ் 3, அதாவது என்ன 2 ப்ளஸ் 5 2 பவர் 2 அடுக்கு 5. ஸோ 2 அடுக்கு 2 இன்ட்டு 2 அடுக்கு 3னா அது 2 அடுக்கு 5ன்னு எழுதலாம். அதான் இந்த விதி சொல்லுது. அது சரியான்னு பார்த்துருவோமா? 2 அடுக்கு 2 இன்ட்டு 2 அப்புறம் இதை வச்சுக்கிறோம். இது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 சரியா? இங்கே என்ன வருது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 5 இதோட போட்டாச்சா? இப்போ 2 இன்ட்டு 2 எவ்வளோ 4. 2 இன்ட்டு 2 4 4 2 8 என்ன வருது 32 வருது. சரியா? இங்கே பார்ப்போமா 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2 போட்டால் என்ன வரும் 8 வரும். 8 இன்ட்டு 2 16 16 இன்ட்டு 2 32 2 வந்துருச்சா? ஸோ 2 அடுக்கு 2 2 அடுக்கு 3ன்னு சொன்னாலும் ஒன்று தான், 2 அடுக்கு 5ன்னு சொன்னாலும் ஒன்று தான் வந்துருதா? இந்த விதி பிரகாரம் வந்துருதா? இப்போ அடுத்த விதி டிவிஷன் சொன்னோம். வகுத்தல். வகுத்தல் பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 2 பவர் 2. இது என்ன சொல்கிறோம்? இந்த விதி பிரகாரம் 2 அடுக்கு 3 மைனஸ் 2 2 அப்படின்னு சொல்லுது. அது செஞ்சு பார்த்துருவோமா? இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 நல்லா இருக்கா? கீழே 2 இன்ட்டு 2 இருக்கா? சொல் 2 யோ இந்த விதி. அதனால் இந்த அடுக்குக்குறி விதி, இதுக்கு பேர் என்ன அடுக்குக்குறி. அடுக்குக்குறி விதியை நம்ம தரவா வச்சுக்கிட்டா அடுக்குக்குறி விதியில் என்ன சொல்லுது? பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவது மிகை முழுக்கள், அது பாசிட்டிவ். இது மைனஸ்லாம் இருக்காது, பாசிட்டிவ் தான். இது பாசிட்டிவ். அதே மாதிரி அந்த கணக்குலையும் இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ். மிகை அடுக்கு. மிகை அடுக்குனா என்ன? மிகைனா பாசிட்டிவ், அடுக்குனா முழுக்கள் இருந்தா இந்த ரிசல்ட் இப்படி வந்துடும். அடுத்து இப்போ எக்ஸ்பிரஸ், அதாவது நம்ம கோவை பார்த்தோம். கோவைக்கும் பல்லுறுப்புக்கும் என்ன வித்தியாசம்? கோவைனா என்ன? கோவைனா எக்ஸ்பிரஷன். பல்லுறுப்பு. பல்லுறுப்புனா என்ன? பாலிமோனியல். சரியா?
பல்லுறுப்புனா என்ன? பாலிமோனியல். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கோவைக்கும் பல்லுறுப்புக்கும், கோவை வந்து எப்படி இருக்கலாம்? எக்ஸ், இது கோவை, இது கோவை. அதாவது இது ஒற்றுறுப்பு கோவை. நான் போட்டிருக்கிறது ஒற்றுறுப்பு கோவை. இது ஒற்றுறுப்பு கோவை, இது ஒரு இது ஒரு, இதெல்லாம் கோவை, ஒற்றுறுப்பு கோவை. ஆனால் பாலிமோனியல் வந்து எப்படி இருக்கும்? ஒன்லி நம்பராக தான் இருக்கும். பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் இன்டெகிரேஷனாக தான் இருக்கும். இப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 இப்படி தான் இருக்கும். இப்படி ஃப்ராக்ஷன் வராது, அதாவது மைனஸ் வராது, 2/3 வராது, 2/3 வராது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. கோவை வந்து கோவை எக்ஸ்பிரஷன், இது ஒற்றுறுப்பு கோவை. இது வந்து ஃப்ராக்ஷனும் வரும், 2/3 -1/2. ஆனால் இங்கே அது வராது. பாலிமோனியல், அதாவது பல்லுறுப்பில் அது வராது. செவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம சொன்னதை திரும்ப அதோட ஞாபகப்படுத்துகிறேன். ஒற்றுறுப்பு கோவைனா இது ஒற்றுறுப்பு கோவை. ஈற்றுறுப்பு கோவைனா இது ஈற்றுறுப்பு கோவை. அப்போ மூ உறுப்பு கோவை வந்து x² + y² + z². இதெல்லாம் என்னது? ஓருறுப்பு கோவை, இருஉறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவை. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தா பல்லுறுப்புன்னு சொல்லுவாங்க. இதே பல்லுறுப்பு. பல்லுறுப்பு வந்து x² + y² + z² + a² + b² இப்படியே போனாலும் பல்லுறுப்பு. இது வரைக்கும் ஒற்றுறுப்பு, ஈருறுப்பு, மூவுறுப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா பல்லுறுப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் பல்லுறுப்பு தான், சரியா? ஆக ஒற்றுறுப்புனா இது பல்லுறுப்பு. அது 7வது வகுப்பில் படிச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே நல்லா தெரியும். இப்போ அதை வச்சு என்ன செய்ய போகிறோம்? ப்ராடக்ட் ஆஃப் 2 terms, அதாவது 2 உறுப்பு பெருக்கல். 2 உறுப்புகளை பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 2 உறுப்புனா ஃபார் எக்ஸாம்பிள் x² y², இது 2 உறுப்பு. இதை பெருக்கிறது எப்படி போடணும்? ஒன்று இப்படி போட்டாலும் பெருக்கல் தான். புள்ளி வச்சாலும் என்னது? பெருக்கல் தான், சரியா? அல்லது இப்படி போட்டாலும் பெருக்கல் தான். ஸோ இயற்கணிதத்தில் பெருக்கல் வந்து 3 மெத்தடில் போடுவாங்க. x² × y² போட்டாலும் பெருக்கல் தான். இது வந்து x² y² தான். இது x² புள்ளி y² போட்டாலும் என்னது? பெருக்கல் தான். இது ப்ராக்கெட் போட்டுவாங்க சில சமயத்தில், அதுவும் பெருக்கல் தான். ஸோ இந்த 3 மெத்தட் எது போட்டாலும் நம்ம பெருக்கல்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ப்ராடக்ட் ஆஃப் 2 எக்ஸ்பிரஷன், சரியா? இப்போ லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது என்ன? இது வரைக்கும் ஃபண்டமெண்டல் தான், அதாவது ஒற்றுறுப்பு, ஈருறுப்பு, மூவுறுப்பு, பல்லுறுப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது என்ன சொல்லுவாங்க, லா ஆஃப் காம்பனண்ட், அடுக்குக்குறி விதி. லா ஆஃப் காம்பனண்ட்னா அடுக்குக்குறி விதி. x² x⁴ m
இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் ஆஃப் என்னன்னா எக்ஸ் டு தி பவர் ஆஃப் எம் ப்ளஸ் என், அதாவது எக்ஸ் அடுக்கு எம் மல்டிப்ளைட் பை பெருக்கல் எக்ஸ் பவர் எக்ஸ் அடுக்கு என்னன்னா எக்ஸ் அடுக்கு எம் ப்ளஸ் என் அப்படின்னு வந்துச்சு. எக்ஸ் அடுக்கு எம் வகுத்தல் எக்ஸ் அடுக்கு என்னன்னா எக்ஸ் அடுக்கு எம் பை எக்ஸ் எம் மைனஸ் என். இந்த இது வந்து என்னது அடுக்கு குறி விதி, அது பார்த்தோம். அடுத்து எக்ஸ்பிரஷன் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். பவர் வந்து 2ஆக இருக்கலாம், அரையாக இருக்கலாம், -1 இருக்கலாம், -2 இருக்கலாம். ஆனால் பாலிமோனியல்னா பல்லுறுப்புனா பல்லுறுப்பு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்புறம் ஓர் உறுப்புனா என்ன, ஈர் உறுப்புனா என்ன, மூ உறுப்புனா என்ன, பல்லுறுப்புனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இப்போ அடுத்து பார்த்தது என்ன, பெருக்கல் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்ட்டு இருக்கலாம், புள்ளி இருக்கலாம், இருக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது நம்ம லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ், அதாவது பங்கீடு விதி. எப்படி பங்கிடுறோம், அந்த பங்கீடு விதின்னு சொல்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம இப்போ பார்ப்போம்.